எக்ஸாமே எழுதாம திருச்சியிலேயே மத்திய மற்றும் மாநில அரசு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? இப்போ திருச்சி ஏர்போர்ட், NIT திருச்சி மற்றும் திருச்சி மாவட்ட சுகாதார சங்கத்துல இருந்து அதிரடியான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. இதுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. வெறும் இன்டர்வியூ மற்றும் உங்க மார்க் அடிப்படையில தான் வேலை தர போறாங்க. 8வது பாஸ் பண்ணவங்கள்ல இருந்து டிகிரி முடிச்சவங்க வரை யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி அப்ளை பண்ணணும்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். முதலாவதா நாம பார்க்க போறது மத்திய அரசு நிறுவனமான AAICLAS மூலம் திருச்சி ஏர்போர்ட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பு. பதவி அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. தகுதி நீங்க 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். தேர்வு முறை எந்த எக்ஸாமும் இல்ல, சான்றிதழ் சரிபார்ப்பும் ஒரு சின்ன இன்டர்வியூவும் மட்டும்தான். சம்பளம் மாதம் 22,500 வரைக்கும் தருவாங்க. ஏர்போர்ட்ல வேலை பார்க்கணுங்கிறது உங்க கனவா இருந்தா இது ஒரு சூப்பர் சான்ஸ். அடுத்ததா திருச்சி துவாக்குடியில இருக்கிற புகழ்பெற்ற மத்திய அரசு கல்வி நிறுவனமான NIT திருச்சியில இருக்கிற காலி பணியிடங்கள். பதவி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மற்றும் ரிசர்ச் அசோசியேட் பணிகள். தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது BE, BTech, MSc முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். தேர்வு முறை விண்ணப்பங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேரடியா வாக்கின் அல்லது ஆன்லைன் இன்டர்வியூ மூலமா தேர்வு செய்றாங்க. சம்பளம் தகுதிக்கு ஏத்த மாதிரி மாதம் 25,000 இருந்து ஆரம்பிக்குது. மூணாவதா திருச்சி மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கிற காலி பணியிடங்கள். பதவி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பார்மசிஸ்ட் மற்றும் லேப் டெக்னீசியன்கள். தகுதி அடிப்படை பணிகளுக்கு 8 அல்லது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி இருந்தாலே போதும். மற்ற பணிகளுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். தேர்வு முறை இதுக்கும் எக்ஸாம் இல்ல. அகாடமிக் மார்க் மற்றும் இன்டர்வியூ மூலமாகத்தான் செலக்ட் பண்றாங்க. இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியுள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 18 வயசு பூர்த்தியாகி இருக்கணும். மேலும் அந்தந்த நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்கிற விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சு பூர்த்தி பண்ணி உங்க சர்டிபிகேட் நகல்களோட தபால் மூலமாகவோ இல்ல ஆன்லைன்லயோ அனுப்பணும். விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 12ஆம் தேதி.